அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மீன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்களை பார்க்கலாம். இப்போ எந்த ராசிக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த மீன ராசிக்கு. அதாவது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உச்சமாகி அதிசார பலனில் உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய மனம் மனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய காதல், உங்களுடைய பூர்வீகம், குலதெய்வம் இது அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனாகவே அமையும் அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 கூடிய செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வரப்போறாரு. அப்போ இது வந்து உங்களுக்கு முன்னோர்கள் ஆசிகள், உங்களுடைய தந்தை மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இதெல்லாமே கிடைக்கும். 3, 8 கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருந்தாலும் ஐப்பசிக்கு பாதிக்கு மேலே அவர் 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட வர்றதுனால இந்த காலகட்டம் பெண்கள் மூலயமா நீங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடும். இந்த திருமணம் அல்லது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா இங்கே சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வர்றப்ப இதுவரை நீச்ச நிலை இருந்தது பிரிந்து போன கணவன் மனைவியும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது தான். இங்கே 4 மற்றும் 7 கூடிய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்து போன கணவன் மனைவியெல்லாம் இந்த காலகட்டம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ 2வது திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சியுமே உங்களுக்கு கைகூடி 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது தாங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும், உங்கள் ராசிக்கு 6 கூடிய சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு. அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இதை விட நல்ல வேலையை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் 12ஆம் இடங்கிறப்ப இந்த காலகட்டம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பில் நீங்கள் இருப்பீங்க அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் ஈடுபாடு செய்வீங்க. 11 மற்றும் 12 கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இருந்தாலும் அவர் வக்கரத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு 7 சனி பகவான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது, உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறதும், பௌர்ணமி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.